புத்தகத்தை குறித்து பல அறிஞர்கள் கூறிய வாசகங்களை கவனியுங்கள். புத்தகங்கள் என்பவை காலம் எனும் கடலின் கரையில் நிறுவப்பட்டுள்ள கலங்கரை விளக்கங்கள். ஒரு நூல் இதயத்திலிருந்து வெளிவந்திருந்தால் அது மற்ற இதயங்களுக்குள் புகுவதற்கு வழி செய்து கொள்ளும். இதை கூறியவர் கார்லே அவர்கள். புத்தகங்களை நண்பர்களை தேர்ந்தெடுப்பது போல தேர்வு செய்திட வேண்டும் என்றார் தாமஸ் ஹூட் அவர்கள். புத்தகங்கள் இல்லாத வீடு ஜன்னல்கள் இல்லாத அறை போன்றது என்று எழுதியிருந்தார் மான் அவர்கள். நம்மை அதிகமாக சிந்திக்கச் செய்பவை, நமக்கு அதிகமாக உதவக்கூடியவை புத்தகங்களே என்றார் தியோடர் பாக்கர். ஒரு நூல் நிலைய கதவு திறக்கப்படும் பொழுது ஒரு சிறைச்சாலை கதவு மூடப்படுகிறது என்பது மிகவும் அதிகமான பேர் கேள்விப்பட்டுள்ள விக்டர் மரியூகோ எழுதிய கருத்து. புத்தகங்கள் மற்றவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி செய்யும் வல்லமை கொண்டவை, அதுபோலவே உங்களை நீங்களே அறிந்து கொள்ளவும் செய்பவை என்று கூறியவர் எட்வர்ட் பிரேக்கர். மிக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வேத புத்தகத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ள சில வாசகங்களை சொல்லுகிறேன், கவனியுங்கள். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றவர் இயேசு கிறிஸ்து. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்கிறார் சங்கீதக்காரன். இவர் கூறிய மற்றொரு வாக்கியத்தை கேளுங்கள். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். வேத புத்தகத்தை ருசி பார்க்க வேண்டும், வேத புத்தகத்தை அசை போட வேண்டும், வேத புத்தகத்தை ஜீரணிக்க வேண்டும், வேத புத்தகத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். என்ன செய்வோமா?